அதுல குறிப்பா எப்படின்னா அந்த டே ஸ்காலர்ஸ் எல்லாம் 5 மணிக்கு முடிஞ்சதுமே எல்லாம் போயிடுவாங்க. எங்களுக்கு செகண்ட் செக்மெண்ட் எப்படின்னா ஹாஸ்டல் எங்களுக்கு செகண்ட் செக்மெண்ட் சேர்த்து ஆரம்பிக்கும். அதுல எங்களுக்கு பவுலோ சார் தான் வாங்க. அவரு நைட்டு நாங்க 7 மணிக்கெல்லாம் மெஸ்ஸுக்கு போவோம் சாப்பிட. மெஸ்ஸுக்கு சாப்பிட போகும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பசங்களும் உட்காந்துருக்கோம். இந்த 1 to 10 மாத்திரம் எல்லா பசங்களுக்கும் எம்மோ வரும். அவரு பவுலோ சார் எப்படின்னா எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு குரூப் அவரையே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவர் இப்படி நின்று இருப்பாரு. எவனையா ஒருத்தனை மாத்திரம் கையை காமிச்சு அப்படி இருப்பாரு. ஏன்னா அவனுக்கு எம்மோ வந்துருக்கும். அவனுக்கு முன்னாடி கேஸ் கவுண்டர்ல இவன் முன்னாடி போய் 4 பேர் நிற்பான். என்ன அவன் எம்மா வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கே பிடிக்குவாங்க. அதை சத்து போடுறோம், பங்கு போடுறான். சொல்லாதீங்க, பிடிக்கிறவன் நம்ம சொல்லலாமா? பங்கு போடுறோம். இல்லை, ஏற்கனவே அவன் ஏகப்பட்ட முறையில ஏற்கனவே இருப்பான். இந்த 4 பேர் வாங்கி கடன் வாங்கி அவன் அப்படியே ரெடியா இருப்பான். இவன் எம்மா கேஷியர்ல சைன் வாங்கிட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாங்கி வந்துடுவான். இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெஸ்குள்ள போனதுமே என் வாத்தியாரையும் பார்த்துருப்பான். யார் யார் கையை காட்டுறாரு, இதுல நம்ம ரூம் மேட்ச் யாரு, எவனுக்கு எம்மோ வந்திருக்கு, எவன்கிட்ட கடன் வாங்குறான் இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். இது ஒரு செக்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அவரு பாத்தீங்கன்னா நைட் ஆனதுமே சாருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். 10 மணிக்கு மேல எங்க ரூம் 4 ரூம், 1ஆம் நம்பர் ரூம், 2ஆம் நம்பர் ரூம், 3ஆம் ரூம், மாடியில் 4ஆம் நம்பர். இந்த 2 ரூம்லாம் பிரச்சனையே இருக்காது. இந்த 1ஆம் நம்பர் ரூமும் 2ஆம் நம்பர் ரூமும் பெரிய தவறு முடிச்சிருக்கும். அவர் அப்பதான் போய் படுத்துருப்பாரு. இவங்க இங்க பாட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படியே பின்னாடி வருவாரு. பின்னாடி வந்து சைலண்டா வந்து அப்படியே நின்று பார்ப்பாரு. உனக்குலாம் மெமோ போயிடும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் போனவன் பின்னாடியே போய் அவர் ரூம்ல போவார்ல, அவர் ரூம்ல வெளியில கூட்டிட்டு வந்துரு. அப்படி யாரும் இருக்காங்க சார். 1ஆம் நம்பர் ரூம்ல இருந்தவங்க கூட கலையில நடக்கிறவன் கலையில நடக்கிறவன் தான். அதெல்லாம் போய் கூட்டிட்டு வந்துடுவோம் சைலண்டா. யாராவது வருவா போய் கூட்டிட்டு வந்து நைட்டு பூரா கச்சேரி சார். அப்படி கூட்டம் போது என்ன சார் பண்ணுவீங்க நீங்க? நல்லா நீங்க பெரிய ஹீரோயின் சொல்றீங்க. அவர் நல்ல சேர்த்து நம்ம பயன்படுறாங்க. நம்ம நிம்மதியா படுத்தணும் தூங்கிட்டாரு. இதுல செகண்ட் ஷோ சினிமா போறது சொல்றாங்க. பெரிய பழக்கம் போட்டு திருப்பி பழக்கம் போயிட்டாங்க. செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போறதுக்கு எப்படின்னா அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டா படிச்சுட்டே இருப்பாரு. யார் வெளியே போறா, யார் உள்ள வரா, ஏன்னா நேம் நோட் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு ஒரு 4 ஸ்பை வேற இருப்பான். அவன் நேம் நோட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பான். இந்த 4 ரூம் காரணம் எங்க ரூம் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வந்து நாங்க ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்போம். எப்படின்னா எங்க ஜன்னல மாத்திரம் கரண்டில வெளியே வரும். உள்ள வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்போம். அப்படி வெளியே போயிடும். 3வது எங்க பொண்ணு ஒரு 12 பேர் தான் ஹாஸ்டல்ல இருக்கு. அவங்களுக்கு ஒரு கன்மேன் போட்டிருப்பாங்க பாதுகாப்பு. நம்ம மக்கள் யாருமே மறந்து இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா வரும் கூட சும்மா சொல்லுங்க ஒரு 70 வயசுல அந்த மாதிரி நடக்கிறத பார்த்தா இந்த 2 எல்லாம் 12 பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி கோழி குஞ்சு மாதிரி போகுது. அவங்க எப்படி போகும்? ஏன்னா ரோட்ல எல்லாம் பசங்க உட்காந்துருக்காங்க, அந்த மரத்தடியில் உட்காந்துருக்காங்க, உட்காந்துருக்காங்கன்னா அதுதான் பார்த்து முறைக்கும். வா 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 நீதான் பாக்கலையா அப்படின்னு. அந்த அம்மாவும் அப்பாவும் கூப்பிடலையா? ஏன் இந்த கூடத்துக்கு அம்மாவை கூப்பிடல? அந்த அம்மா இருக்காங்களா? இங்கேயே வந்து முறைக்க கூடாது.